ஆணோட மனசை ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும். அடடா என்னம்மா இது பாத்தியாடி இங்க என்னம்மா ரசிக்கிறாரு நம்ம மாமு. நீ என்ன மிஸ்ஸா கவிதை மாதிரி இருக்கும். உள்ள போயிடலாமா? ஒரு மனுஷன் புழுகலா, ஆனா ஏக்கர் கணக்குல புழுகக்கூடாதுப்பா. விடுக்க அவர் வாய் அவர் உருட்டு. நீ உட்காந்து சாப்பிடுமா. நீ தானே முதல்ல உட்காந்து சாப்பிடணும். நீ என்னம்மா விருந்தாளிங்க, நீ தான் முதல்ல உட்காந்து சாப்பிடணும். அங்கிள் அப்போ நான் விருந்தாளி தானே அங்கிள்? நான் வந்து சும்மா ஜாலிக்கு சொன்னமா காமெடி பண்ண உன்னைய இப்படிதானக்கே. நானும் சும்மா தமாசுக்கு பேசினேன் அங்கிள். சாரி மாற்றி மாற்றி காமெடி பண்றாங்க. எல்லாரும் என்றீங்க அந்த பிள்ளை சாப்பிட்டுட்டான் பசிக்கும் அந்த பிள்ளைகளுக்கு. பத்தியாடி பொம்பளைகளுக்கெல்லாம் பசிக்கும்னு இன்னைக்கு நைட்டாலே என் வீட்டில் தெரிஞ்சுட்டேன். என்ன பண்ற? இலையா எடுக்கிறேன். இலை எடுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் பெருமானண்டா இருந்தா 2 பேர் ஆள் பின்னாடி வச்சிருக்கலாமா? எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோன்னே ஸ்வீட் கொண்டு வராங்க. மொத்த குடும்பமே உட்காந்து அந்த ஸ்வீட்டை நக்கினி சாப்பிடுது. அப்போ அந்த சின்ன பிள்ளை சூப்பராக இருக்கு சித்தின்னு சொல்லுது. சித்தி இல்லம்மா அக்கான்னு சொல்லு. உங்களை அக்கான்னு கூப்பிட்டா நான் சித்தின்னு தானே கூப்பிடுறேன். அப்படி தானே ஜனனி சித்தியை நீங்க கூப்பிடுவீங்க. ஜனனியா அது யாருன்னு வந்துமா நந்தினியோட சித்தப்பா பொண்ணு. மாமா ஸ்வீட் எப்படி மாமா இருக்கு? ஸ்வீட் பிரமாதமா இருக்குமா. ஓசியில் வாங்கி சாப்பிட்டா எப்பவுமே நல்லா தானமா இருக்கு. காசு கொடுத்து வாங்கி தந்தா தான் அதோட அருமை என்னன்னு தெரியும். முன்னாடி பார்த்தீங்கன்னா டவுன் ரோட்ல ஒரு கடை வச்சிருப்பாமா ஒருத்தன். அவன்கிட்ட வாங்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ இருக்குமா ஸ்வீட் சூப்பராக இருக்குமா. நான் என்னைக்கு வாங்கி சாப்பிட்டோம்னா அன்னையிலேருந்து அவன் கடையை போட்டுட்டு எங்கே போனானே நமக்கு தரலாமா. அது மட்டும் இல்லம்மா எவ்வளோ அழகா சமைச்சோம் உனக்கு. கைக்கு காப்பு போடலாமா. காப்புனமா காப்பு தலைக்கு ஒரு கிரீடமே வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஐஸ் பாரை தூக்கி வைக்கிற. அப்புறம் நமக்கு நெசவத்தில் வந்து உங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்படியே நீங்கள் லைனில் இருந்து எல்லாத்திட்டையும் வாங்கிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம தாய்க்கலரி போடுது. போட்டுட்டு எப்படி பார்த்தாலும் சாயந்தரம் ரோட்டில் வாங்கிடுறேன் தாய்க்கலரி